வணக்கம் நண்பர்களே. ஃபுட்ஸி கார்னர் மற்றும் விளாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ருசியான மிக்ஸ் வெஜ் பிரியாணி. செய்ய ரொம்ப ஈஸி, சாப்பிட ரொம்ப டேஸ்டி. வாங்க நண்பர்களே, இந்த ஸ்பெஷல் பிரியாணியை எப்படி சிம்பிளாக செய்யலாம் என்று இப்போ பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் பிரியாணிக்கு போடுற மசாலா பொருட்களான பிரியாணி இலை, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இவையெல்லாம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா இலை போடுங்க. இப்போ 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்ல பொன்னிறமா வந்ததும் காய்கறிகளை சேர்க்கலாம். கேரட், பீன்ஸ், பட்டாணி, காலிஃப்ளவர் இவையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிளறி வதக்கணும். எல்லாம் நல்லா வெந்து பொன்னிறமா வரணும். இப்போ 2 ஸ்பூன் உப்பு சேர்க்கணும். உப்பு போட்டதும் மிதமான அடுப்பில் கொஞ்ச நேரம் காய்கறிகள் நல்லா வேகிற வரைக்கும் வைக்கணும். அதுக்கப்புறம் 4 தக்காளியை நீளமாக நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கணும். 2 ஸ்பூன் வீட்டில் அரைத்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கவும். இதை நிறைய செய்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். இதற்கான செய்முறை போன வீடியோவில் உள்ளது, போய் பாருங்கள். இதை ரொம்ப நாள் ஸ்டாக் செய்து வைக்கலாம். அப்புறம் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கணும். பிறகு வீட்டிலே தயாரிச்ச பிரியாணி மசாலா தூள் 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறணும். இப்போ பாருங்க, கமகமன்னு வாசனை வர ஆரம்பிச்சிருக்கும். இப்போ 1 கப் தயிர் சேர்க்கணும். தயிர் சேர்த்ததும் பிரியாணியோட நிறம் கொஞ்சம் லைட்டா தெரியும். ஆனா சாப்பிட ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும். அதுக்கப்புறம் எலுமிச்சை சாறு சேர்க்கணும். சேர்த்து நல்லா கிளறி விடணும். அப்போதான் உப்பு, புளிப்பு, காரம் எல்லா சுவையும் சேர்ந்து ஒரு அருமையான சுவை கிடைக்கும். இப்போ கொஞ்சம் புதினா இலை சேர்க்கணும். அதுக்கப்புறம் ஏற்கனவே வேக வைத்த சோயா பீன்ஸ இந்த மசாலாவுக்குள்ள சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ பாருங்க, எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குன்னு. இந்த காய்கறி பிரியாணி மசாலா ரெடி. அடுத்து 3 பெரிய டம்ளர் தண்ணீர் ஊத்தணும். தண்ணீர் ஊத்தி நல்ல கிளறி மூடி வைக்கணும். சுமார் 10 நிமிஷத்து நல்லா கொதிச்சு வரும். கொதிச்சு வந்ததும் மூடியை திறந்து திரும்ப நல்லா கிளறணும். இப்போதான் நாம சேர்க்க போறது பாஸ்மதி அரிசி. இந்த பாஸ்மதி அரிசிய அரை மணி நேரம் நீரில் ஊற வைக்கணும். ஊற வைத்த பிறகுதான் சேர்க்கணும். உலர்ந்த அரிசியை அப்படியே சேர்க்கக்கூடாது. அப்படி சேர்த்தால் அரிசி சீக்கிரம் வேகாது. இல்லைனா ரொம்ப நேரம் ஆகும். 1 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணீர் இந்த அளவுல சேர்க்கணும். இப்போ அரிசி சேர்த்தாச்சு. லேசா கிளறி மேல மல்லி இலை தூவி மூடி வைக்கணும். 15 முதல் 20 நிமிஷம் கழிச்சு மூடிய திறந்து பார்த்தா கமகமான மணம் வீசுற சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடும். விருப்பம் இருந்தா மேல இன்னும் கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணியோட தயிர் பச்சடி வைத்து சாப்பிட்டு பாருங்க, சும்மா அட்டகாசமா இருக்கும். எனக்கு இப்போவே சாப்பிடணும்னு ஆசை வந்திருக்கு. நான் சாப்பிட போறேன். நீங்களும் இந்த வெஜிடபிள் பிரியாணி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பாய்.